வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்களை வணங்கி இந்த பதிவுக்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். மக்கள் எல்லாருக்குமே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் நிறைய உண்டு. இது ஆதி காலத்திலேருந்து இன்று வரை தொடருது. தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது அவர்களுக்குள்ளாகவே ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டு நாம் செய்த செயல் சரியாக இருக்கா, நாம் என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், இந்த செயலை எப்படி மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்டு அதை மாற்றி அமைத்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கான முன்னேற்றம் நல்ல நிலையில் இருக்கும், நல்ல அமைதியும் கிடைக்கும். ஆனால் பெரும்பாலான மக்கள் அவ்வாறு நடந்துக்கிறதில்ல. தன்னை பற்றி அடுத்தவங்க கிட்ட கேட்டு தாம் பிறந்த நாள் அதை பற்றி எல்லாம் சொல்லி ஜோதிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் ஒரு சில மக்கள்கிட்ட கேட்பாங்க. ஜோதிடம் என்பது அற்புதமான ஒரு விஷயம், நல்ல ஒரு கணிதம். ஆனால் அதை கணித்து சொல்லக்கூடியவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய விஷயம். இப்பொழுது அதை பற்றி நம் அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரெடிமேடு ஷர்ட் அது இதெல்லாம் தச்சிருக்கிறாங்க பாருங்க. அதே போல அவங்க யூகத்தினால ஜோதிடத்துல வல்லவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இந்த இடத்துல இன்ன லக்கணத்துல இன்னது ராசி இன்னதா இருக்குமே, ஆனால் அதுக்கப்புறம் என்னென்ன கிரகங்கள் இப்படி அமைஞ்சிருந்தா எப்படி இருப்பான் என்றத யூகத்தினால கணிக்கிறாங்க. அப்படி கணிச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டுறாங்க. அப்புறம் அது மாறி இருந்தா, ஒரு கிரகம் மாறி இருந்தா என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அப்புறம் 2 கிரகம் மாறி இருந்தா என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அப்படியே போட்டு 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 ரெடிமேடு ஜாதகங்களை அவங்க கணிக்கிறாங்க பாருங்க. அப்படி இருந்தால் இப்படித்தான் இருக்கும் என்றத நிபுணர்கள், அந்த காலத்துல வந்த நிபுணர்கள்ல ஒரு சிலர் இந்த வேலையை செய்து பார்த்தாங்க. அப்ப கூட மொத்த பலனும் கணிக்க முடியல, மொத்த பேருக்கு ஜாதகம் கணிக்க முடியல. யார் எடுத்து பார்த்தாலும் கொஞ்சம் ஜாதகம்னா 100ல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், 99 பேருக்கு கிடைக்காது. ஏன்னா அத்தனை கோடி ஜாதகங்கள் இருந்தாதான் எல்லா மக்களுக்கும் வர முடியும். ஆகையினால அதுலயும் ஃபெயிலூரு, அதை விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலு இப்ப இருக்கக்கூடிய இந்த அதுல ஒரு ராக்கெட் இருக்குது, அதெல்லாம் நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம பார்த்து வைக்கிறீங்க, ஓலை ஆப்பிடலைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா சாயங்காலமே அது தயார் பண்ணி உங்களுக்கு நெல்லு ஆவியில போட்டு அதுல கொஞ்சம் வேக வச்சு எடுத்து கொஞ்சம் சாம்பலை பூச்சி மறுநாளை பார்த்தா பழைய ஓலை மாதிரி எடுத்து அப்போ உங்க இடத்துல எடுத்து படிச்சு காமிப்பாங்க. உங்களை பத்தி அன்னைக்கே விசாரிச்சுவாங்க எல்லாம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.